வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன், அத்தியாயம் 13. மாலை நேரத்தில் அந்த பஸ் நிலையத்திலே பெண்களின் கூட்டம் அதிகம். அருகே பல அலுவலகங்கள் அடுத்தடுத்து இருந்தது தான் அதற்கு காரணம். பச்சை, நீலம், மஞ்சள் என்று சேலை தலைப்புகளாட குலுங்கிய சதங்கைகள் போல சிரித்து கொண்டு நின்ற பெண்களால் நிலையம் கலகலத்து கொண்டிருந்தது. வேகமாக வந்து அவர்களுடன் சேர்ந்து கொண்டமாங்களா முகத்திலே பொடித்த வியர்வியை மெதுவாக துடைத்து கொண்டாள். அருகே அந்த 3 பெண்களும் நின்று கொண்டிருந்தனர். நிலையத்திலே அடிக்கடி அவள் அவர்களை பார்த்திருக்கிறாள். சாலையின் எதிர்ப்பக்கத்தில் இருந்த பெரிய அலுவலகத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்தனர் அவர்கள். எப்பொழுதுமே சேர்ந்தாற் போலத்தான் அலுவலகத்திற்கு ஒரே பஸ்ஸில் வந்து திரும்புவார்கள். நிலையத்தில் வண்டிக்காக காத்திருக்கும் போது கூட அவர்களுக்குள் பேச்சும் சிரிப்புமாக உற்சாகம் பொங்கி வழியும். அப்படி ஒரு நெருக்கமான தோழ்மை. மங்களாவின் அலுவலகத்திலே அவளுடன் கூட வேலை பார்க்கும் பெண்கள் அவளிடம் ஏன் நெருங்கி பழகுவதில்லை? விரோதிகள் போல ஒதுங்கி ஓடுகிறார்களே ஏன்? அடிக்கடி மங்களா இதை பற்றி எண்ணி குமுறுவது வழக்கம். அந்த மூவரும் இன்று அவளுக்கு மிக அருகிலேயே நிலையத்தில் பஸ்ஸிற்காக காத்து கொண்டு நின்றனர். வழக்கம் போல வாய் ஓயாது பேசி கொண்டிருந்தனர். அதோ போகிறாரே அந்த கிழவர் சொன்னதை கேட்டியா? வர வர எங்கே பார்த்தாலும் அள்ளி ராஜ்யமாயிட்டுதுன்னு தன் சிநேகிதரிடம் சொல்லிவிட்டு நம்மை எல்லாம் முறைச்சிட்டு போறார். மூவரில் ஒல்லியாக உயரமாக இருந்த பச்சைவன நைலக்ஸ் சேலைக்காரி சொல்லி சிரித்தாள். சரியான பட்டிக்காடு போல இருக்கு, அதான் அப்படி சொல்லிவிட்டார். 2வது பெண் பதிலளித்து விட்டு மூக்கின் மீது நழுவி கண்ணாடியை சரி செய்து கொண்டாள். என்கிட்டே சொல்லியிருந்தால் நான் சரியான பதில் கொடுத்திருப்பேன். உங்கள் பேரனையும் ஊரில் உள்ள தாத்தாக்களின் அத்தனை பேரன்களையும் ஒன்று திரட்டி நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம், வேலை பார்க்கும் பெண்கள் தான் கல்யாணத்திற்கு தேவை என்று கேட்க மாட்டோம் என்ற உறுதிமொழி எழுதி கொடுக்க சொல்லுங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்கும் அத்தனை அள்ளிகளும் அடுப்பங்கரைக்குள் அடைக்கலமாக்கி விடுகிறோம் என்று சவால் விடுவேன். உனக்கு ரொம்ப வாய், ஊர் வம்பை விலைக்கு வாங்குற. சிரித்தால் முதலில் பேசினவள். பானை பிடித்தவள் தான் பாக்கியசாலி என்பதற்கு பதில் ஃபைலை பிடித்தவள் தான் பாக்கியசாலின்னு நினைக்கிற காலமாக இருக்கும்போது 10ஆம் பஸ்ஸில் போல் இந்த கிழவர் பேசினால் கோபம் வராதா? மங்களாவுக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது. தோழி லதாவுக்கு மேல் ஒருபடி வாயாடியாக இருக்கிறாளே இந்த பெண். தனக்குள்ளே சிரித்தபடி வேகமாக வந்து நின்ற பஸ்ஸை நோக்கி நகர்ந்து கூட்டத்திற்குள் கலந்து போனாள். கிடைத்த இடத்திலே மூச்சை நெருக்கி கொண்டு உட்கார்ந்தாள். பஸ் நகர்ந்தது. டிக்கெட் டிக்கெட் என்று அருகில் வந்த கண்டக்டரை கண்டதும் தான் வீட்டின் நினைப்பு பகீர் என்று நெருப்பாக அடி வைத்து சுட்டது. சமயத்திற்கு கை கொடுக்கலனா எங்களோட நீடிச்சு விட்டு இருக்கிறதுலே அர்த்தமில்லை. மன்னி அனுசியா சொல்லிவிட்டு கதவை சாத்தி கொண்டு போனாலே அந்த கதவு இப்போது அவளுக்கு திறந்திருக்குமா? வேலை முடிந்ததும் அந்த வீட்டுக்கு திரும்பாது அவள் வேறு எங்கே போவாள்? அப்படி போவதற்கு அவளுக்கு வேறு ஒரு இடமும் கிடையாது என்ற துணியில் தானே அனுசியா அப்படி பேசிவிட்டாள். சற்று முன் சிரிப்பிலே மலர்ந்த உதடுகள் துயரத்திலே துடிக்க பர்ஸை திறந்த சில்லறையை எடுத்து கொடுத்து தனது டிக்கெட்டை பெற்றுக்கொண்டாள். வழிநெடுகளும் பற்பல சிந்தனைகள், பல கவலைகள். ஓசைப்படாது கேட்டை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த போது காரேஜில் அண்ணாவின் ஆஃபீஸ் காரை பார்த்து விட்டாள். நெஞ்சு படப்பெடுவென்று அடித்து கொண்டது. வாயிற்கதவு மூடியிருக்கவில்லை. ஆனாலும் குற்றவாளியைப் போல மெல்ல சப்தமிடாது உள்ளே சென்றாள். செருப்புகளை கயிற்று வைத்துவிட்டு லுங்கிக்கு மேல் உடம்பை மறைத்து காலை பத்திரிகைக்குள் ஆழ்ந்து விட்டிருந்த அண்ணனை தாண்டி கொண்டு குளியலறைக்குள் புகுவதற்குள் உயிரை போய்விடும் போன்ற அச்சத்தில் வெளியேறி போய்விட்டாள். மெல்ல செம்ம நீரை காலில் ஒட்டி கொண்டு கைகளையும் முகத்தையும் கழுவி துடைத்து கொண்டு சாப்பாட்டு அறை பக்கம் வந்தாள். சுவரில் மாட்டியிருந்த கடிகாரம் துடிப்பது துல்லியமாக கேட்டது. அப்படி ஒரு அமைதி, பயங்கரமான நிசப்தம் அந்த வீட்டில் நிலவி கிடந்தது. காஃபியை கொண்டு வந்து முக்காலி மீது வைத்த அனுசியா அவளை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை, பேசவும் இல்லை. அன்றிரவு அவர்கள் மூவரும் ஒன்றாக உட்கார்ந்துதான் சாப்பிட்டார்கள்.
அவரவர்களுக்கு வேண்டியதை தாங்களே எடுத்து பரிமாறிக்கொண்டார்கள். வழக்கமான அண்ணாவின் ஆங்கார ஓங்கார ஓசைகள் கூட அன்று அடங்கிவிட்டிருந்தன. சமையலறை காரியங்களை முடித்துக்கொண்டு அவள் தன் அறைக்கு வந்தபோது அண்ணா ஹாலில் இருக்கவில்லை. அவள் கதவை மூடிக்கொண்ட பின்னர் தான் அவர் கீழே இறங்கி போய் கதவுகள் எல்லாம் சரியாக தாளிடப்பட்டிருக்கின்றனவா என்று சோதித்துவிட்டு மாடிக்கு வந்து வெகு நேரம் கழித்து சிகரெட்டை பற்ற வைத்து இழுத்துவிட்டு முகம் கழுவ குழாயை திருப்பும் ஓசை கேட்டது. மறுநாள் அவள் வேலைக்கு கிளம்புமன் அண்ணா புறப்பட்டு போய்விட்டார். தயாராக மேஜை மீது வைக்கப்பட்டிருந்த டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு அவள் சுற்றுமுற்றும் பார்த்தாள். மன்னி அனுசியா ஏதோ காரியமாக தோட்டத்தின் பின்பக்கம் சென்று விட்டிருந்தாள். நான் வரட்டுமா என்று சொல்லிக்கொள்ள நாக்கு புரள மறுத்தது. குற்ற உணர்விலே திண்டாடி போன மங்களா மெல்ல தொண்டையை கனைத்து கொண்டாள். வேண்டுமென்றே செருப்புகளை பலத்த வாசியுடன் தட்டிவிட்டு காலில் அணிந்து கொண்டாள். மெல்ல தோட்டத்தின் பக்கம் எட்டி பார்த்தாள். மன்னி அனுஷ்யா அசைந்து கொடுக்கவில்லை. அவள் ஏதோ வேலையாக இருப்பது புலப்பட்டது. கதவை சாத்திக்கோங்க, நான் வரேன். வழியை தானே சொல்லி முடிப்பதற்குள் அவமானத்திலே கூனி குறுகி போய்விட்டாள் மங்களா. நீ யாரோ நாங்கள் யாரோ என்று பிரித்து காட்டும் அவர்களிடையே அவள் கதி இல்லாமல் வசிக்க வேண்டியிருக்கிறதே. கல்யாணமாகி புக்ககத்தில் வாழும் மற்ற இரு சகோதரிகளையும் அண்ணா இப்படி நடத்த முடியுமோ? மன்னி அவர்களது காது தோடுகளை கேட்டு நிர்பந்திக்க இயலுமோ? அவளுக்கு என்று ஒரு கணவன், வீடு என்று ஒரு குடும்பம் அமையாத குறையினால் பணத்தை கொடுத்தும் உடம்பால் உழைத்தும் பயன் இல்லாது போய்விட்டிருக்கிறதே. தங்கள் தயவு இல்லாது அவள் வாழ முடியாது என்று சொல்லாமல் சொல்கிறது அவர்கள் மௌனம். உண்மையில் ஒரு பெண் தன்னந்தனியே தன் உழைப்பின் பயனால் வாழ முடியாதா? வாழ்ந்தால் சமூகத்தின் கண்ணோட்டத்திலே தவறாக புலப்படுவாளா? லதாவிடம் இதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணியபடி பொங்கி வந்த துயரத்தை அடக்கி கொண்டு கிளம்பி சென்றாள். இப்படிப்பட்டதொரு பயங்கர மௌனத்தில் உணர்வுகளின் இறுக்கத்திலே ஒரு வார காலம் ஓடி சென்றது. அண்ணா அவளிடம் பேசுவதை நிறுத்தி கொண்டு விட்டிருந்தார். மன்னி மிகவும் அசட்டையாக நடந்து கொண்டாள். சாப்பிடும்போது அவர்கள் இருவரின் முகத்தை பார்க்க அஞ்சி எதிரே திரிந்த சுவரை வெறித்தபடி வாயில் போட்டுக்கொண்ட உணவு தொண்டையை இறுக்கியது. இந்நிலை எத்தனை நாட்கள் நீடிக்கப் போகிறது? அவளுக்கு கவலையும் துக்கமும் தாங்க முடியவில்லை. அதுவரை கடுமையாக எரிந்து கொண்டிருந்த வெயில் 2 தினங்களாக மிகவும் தணிந்து விட்டிருந்தது. அன்று காலை எழுந்திருக்கும் போதே கவனித்தாள். மையை பூசி கொண்டு விட்டது போன்று வானம் கருமை கட்டி கொண்டிருந்தது. இடையிடையே சிலு சிலுவென்று காற்று பெருத்த மழைக்கு அடிகோலி கொண்டிருந்தது. உடையை மறக்காது எடுத்துக்கொண்டு தெருவுக்குள் இறங்கினாள். எதிர் வீட்டு கேட்டின் மீது சாய்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்தபடி நின்ற யோகாம்பாள் பார்த்து முறவளித்தாள். தனியார் வங்கியில் பெரிய பதவியில் இருந்துவிட்டு தற்சமயம் ஓய்வாக இருக்கிறவள் யோகாம்பாள். அந்த பகுதியில் ஒரு சிறிய வீட்டை வாங்கி கொண்டு தன்னந்தனியே வசித்து கொண்டிருந்தாள். தூம்பை பூவாக நரைத்த தலை, ஆனாலும் எங்கேயோ உத்தியோகத்திற்கு கிளம்ப தயாராக இருப்பது போன்று கஞ்சியில் முடமுடக்கும் இஸ்திரி போட்ட நூல் சலை, வெள்ளை ரவிக்கை பளிச்சென்று நின்று கொண்டிருந்தாள். ஹலோ, வேலைக்கு கிளம்பி கொண்டிருக்கிறாக்கும். இந்த காலத்து பெண்கள் அதிர்ஷ்டசாலிகள். விதவிதமான நைலான் புடைகளில் கிளம்பி விடுகிறீங்க. அந்த காலத்தில் நாங்கள் வேலைக்கு போய் கொண்டிருந்த போது பஸ்ஸை விட்டு இறங்குவதற்குள் இஸ்திரி போட்டு உடுத்தி கொண்ட சேலை பிடி துணியாக்கி கசங்கி போய் அடிப்பட்ட கோழிகள் போல ஆஃபீஸில் போய் நிற்போம். நானும் கவனித்து கொண்டு தான் வரேன். மாலையிலே நீ திரும்பி வரும்போது அப்போதுதான் பூத்த பூ போல வாடாமல் கொள்ளாமல் புடவை அழுங்காமல் நசுங்காமல் காலையிலே போன அழகோடு அப்படியே திரும்பி வந்து இருக்கிற. மறுபடியும் ஒரு சிறு பெண்ணாக மாறி இந்த நவீன காலத்துக்கு சுகபாகங்களையெல்லாம் அனுபவிக்க மாட்டோமான்னு என் மனசு ஏங்கிறது. சிரித்தாள் யோகாம்பாள். வேலைக்கு போகும்போது மனம் குளிர அந்த அம்மாள் புகழ்ந்தது கேட்டு மங்களாவுக்கு மனம் லேசாகியது. வயது காலத்தில் அந்த அம்மாள் துணிவுடன் தன்னந்தனியாக வாழ்கிறார். செலவுக்கு தன் கையில் பணம் இருக்கிறது என்ற தெம்பில் தான் அப்படி வீட்டு கேட்டின் மீது சாய்ந்து கொண்டு தெருவில் போவோரையும் வருவோரையும் வேடிக்கை பார்த்து கொண்டு அசட்டியாக பொழுதை கழிக்க முடிகிறது. மங்களாவும் அந்த வயதை அடையும் போது
பற்பல எண்ணியபடி அவள் திரும்பி யோகாம்பாளை பார்த்து முறவளித்தபடி விரைந்தாள். பாதி வழியிலேயே மழை சன்னமாக ஆரம்பித்து பின்னர் பழுத்து கொட்டத் தொடங்கிவிட்டது. நிலையத்தில் இறங்கியதும் மழை அடங்குவதற்காக சற்று காத்து கொண்டு நின்றாள். வேகமாக வந்து பயமுறுத்திய மழை வேகமாக விரைவில் அடங்கிவிட்டது. தூறல் முற்றிலும் நின்று வானம் பளிச்சென்றாகிய போதிலும் தெருவில் குண்டு குழிகளில் மழை நீர் நிரம்பி வழிந்து நசு நசுவென்றிருந்தது. புடவை ஓரம் அழுக்கடையாதிருக்க இடது கையால் மெல்ல குசவத்தை தூக்கி பிடித்தபடி குடையை விரித்து கொண்டு மங்களா நிதானமாக நடந்து சென்று கொண்டிருந்தாள். ஆஃபீஸ் துவங்க வேண்டிய நேரம் இருந்தது என்ற நினைவிலே பரபரப்பின்றி மெல்ல நடந்து கொண்டிருந்தாள். அது சமயம் அவளை தாண்டி கொண்டு வேகமாக ஓடிய ஒரு ஃபியட் காரின் முன் சக்கரம் மழை நீர் நிரம்பிய குழி ஒன்றில் சுருக்கென்று இறங்கி சேற்றை வாரி சடார் என்று அவள் மேல் தெரித்துவிட்டது. பல நாட்களாக பத்திரப்படுத்தி வைத்திருந்த நீலப்பூ போட்ட வெள்ளை நைலக்ஸ் மீது சேற்று நீர் அபிஷேகம். அடப்பாவி, இந்த கோலத்தில் ஆஃபீஸிற்கு போக வச்சுட்டியே. மனம் அலற கண்களில் கோபம் எறிய அந்த ஃபியட் போன திக்கை நோக்கினாள். சிறிது தூரம் சென்று அந்த வண்டி ஒட்டி சற்றென்று வண்டியை நிறுத்தினான். பின்னால் நகர்ந்தபடி அவள் அருகே வந்தான். காரில் நின்று இறங்கினான். கச்சிதமாக உடுத்தியிருந்த வெள்ளை சஃபாரி சூட்டிலே வாட்டு சாட்டமாக எங்கேயோ வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறவன் போல அமர்க்கலமாக தென்பட்டான். மாநிறந்தான். மன்னிக்கவும், எதிரே வந்த லாரிக்காக ஒதுங்கி ஓட்டினதிலே ஏற்பட்ட விபத்து. புன்னகைத்த போது பளிச்சென்று குழல் விளக்கை ஏற்றியது போன்று முகத்திலே பிரகாசம். பரவாயில்லை என்று கூறிவிட்டு அமுத்தலாக திரும்பினாள் மங்களா. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நீங்கள் எங்கே போகணுமோ அங்கே என் காரிலேயே கொண்டு விடுகிறேன். புடவை ரொம்ப அழுக்காகி விட்டிருக்கிறது. தப்பு என்னுடையது. தயங்கினான். தேவையில்லை, ரொம்ப நன்றி. ஊர்த்து பார்த்தால் மங்களா. கேட்கிறேன், மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறேன் கூறிவிட்டு அவன் ககர்ந்த போது புன்னகையில் விரிந்த உதடுகளிடையே மின்னல் அடித்து வரிசை பற்களை மங்களா பார்க்க தவறவில்லை. லேசான சிரிப்பிலே அந்த முகத்திலே எத்தனை கலை! வியப்புடன் அவள் வேகமாக ஆஃபீஸிற்கு நடந்தாள். யாரையும் கண்டு கொள்ளாத அவள் நேரே தனது அறைக்கு பின்னால் உள்ள பகுதிக்கு விரைந்தாள். கதவை சாத்தி கொண்டு அழுக்காகிவிட்ட புடவையின் பகுதியை களைந்து வாஷ் பேசினில் மெல்ல கழுவி சுத்தமாக்கி கொண்டு ஈரம் போக அழுத்தி பிழிந்து உடுத்தி கொண்டு வெளியில் வந்தாள். பொது ஹாலில் தலைக்கு மேல் ஓடிய மின்விசிறியின் கீழ் ஈரமான பகுதியை தூக்கி பிடித்து கொண்டு சிறிது நேரம் நின்று கொண்டிருந்தாள். மழையில் நன்ஸ்டியாமா பாம்பு கண் பதஞ்சலி கேட்டுக்கொண்டே பற்களை காட்டி நகைத்தபடியே ஹாலுக்குள் வந்தார். தலையை மட்டும் ஆட்டிவிட்டு அவள் தன் வேலையிலேயே அழுந்து இருந்தாள். சில நிமிஷங்களில் பாதி ஈரம் காய்ந்து விட்டது. எதிர்விட்டு அம்மா சொன்னது போல நைலான் புடவைகளால் நன்மைதான். சேறுபட்ட அடையாளமே தெரியாது பளிச்சென்று அப்பொழுதுதான் எடுத்து உடுத்தியது போல மாறிவிட்டதை கண்டு மகிழ்ச்சியுடன் தன் இருக்கையில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். சிறிது நேரம் சென்றதும் பதஞ்சலி அருகில் இருந்த தொலைபேசி கிணறிந்தது. கையில் எடுத்தார். முகத்திலே ஏக பரபரப்பு. சந்தோஷம் சார், அப்படியே செய்யுங்க என்று கூறிவிட்டு பதட்டமாக எழுந்து பின்னால் ஓடினார். வாயில் குதப்பிக் கொண்டிருந்த வெற்றிலை குமிழ்ந்து வாயை குப்பிளித்துவிட்டு அவசரமாக வந்து தனது ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார். பின்னர் எல்லோரும் கேட்கும்படி உரத்த குரலில் எச்சரிக்கை விடுத்தார். பல நாட்களாக காலியாயிருந்த மேனேஜர் பதவிக்கு யாரோ வரப்போறதா சில தினங்களுக்கு முன் கேள்விப்பட்டிருந்தோம் இல்லையா? புது மேனேஜர் இன்று வந்து விட்டாராம். உதவி மேனேஜருடன் நம்ம எல்லாம் பார்க்க வரப்போறார். எல்லோரும் அவரவரிடத்திலே இருத்தல் நல்லது. வந்துட்டாங்க சார். ஆஃபீஸ் பையன் ஓடி வந்து பரா கொடுக்க கண்ணாடி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவர்களை கண்டு பரபரத்த பதஞ்சலி அறிமுக படலத்தை துவங்க, இவங்க தான் மிஸ் மங்களா ஜெகதீசன். இவங்க இந்த பகுதியிலே முடிக்கு முன் தன் மேஜை முன் நின்ற மனிதனின் சஃபாரி சூட்டை கண்டு திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். நம் கம்பெனியின் மேனேஜர் திரு காசிநாத் என்று அறிமுகப்படுத்திய பதஞ்சலி தமது அருகில் நின்ற கணக்கர் தாமோதரனின் விழாவில் யாரும் பாராத போது சடார் என்று குத்தினார். என்னையா, வருகிறவனெல்லாம் இவளை பார்த்ததும் பிரமித்து போய் நிற்கிறாங்களே, என்ன சங்கதி என்ற அர்த்த பாவத்திலே வீசப்பட்ட அந்த குத்து தாமோதரனின் விழா எலும்புகளை ஒரு ஆட்டம் ஆட்டிவிட்டது.